இந்தியாவோட மொத்த ரோடு எங்க வந்து முடியுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவோட ரூபா இந்த நாட்டுல 43,000 ரூபாய்க்கு மேல வருமா? இந்த ஒரு லேடி பண்ண சம்பவம் கூகுள் விக்கிபீடியான்னு வரைக்கும் ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இந்தியாவோட கேபிட்டல் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே ஒரே ஒரு நாள் கேபிட்டலா இருந்த இடம் எது? செடிகளை போலவே வளர்ற கற்களை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஹிட்லரை பழி வாங்குறதுக்காக பிரான்ஸ் பண்ண வேலையை பாருங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கேட்கறதுக்கு வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 20. இந்த ஒரு லேடியோட பேரு எரிகா லெப்ராய். இந்த ஒரு லேடி அமெரிக்கால காம்படிட்டிவான ஆர்ச்சரி பிளேயராகவும் இருந்திருக்காங்க. ஆனா 2007ல எரிகா பண்ண சம்பவம் கூகுள் விக்கிபீடியா வரைக்கும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த லேடிக்கு ஐஃபில் டவர்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த ஒரு லேடி ஐஃபில் டவரை கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு ஐஃபில் டவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். கல்யாணம் பண்ணனதோட அவங்க விடல, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்களோட நேம எரிகா ஐஃபில்னு மாத்திக்கிட்டாங்களாம். அதாவது எரிகா லெப்ராயின் இருந்த பேரை எரிகா ஐஃபில்னு மாத்திக்கிட்டாங்களாம். நம்பர் 19. ஒரு செத்த டெட் பாடியை கெமிக்கல்ல வச்சோ இல்ல ஐஸ் பாக்ஸ்ல வச்சோ இல்ல துணியை வச்சோ அந்த பாடியை மம்மிஃபிகேஷன் பண்ற பழக்கம் இருக்கு. நீங்க இப்போ பாக்குற இந்த மம்மி கிமு 1950ல உள்ளது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பதப்படுத்தின இந்த ஒரு டெட் பாடி இப்ப பார்க்கும்போது போன மாசம் செத்து போய் பதப்படுத்தின மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த காலத்துல பதப்படுத்துற டெக்னாலஜியை விடவும் இந்த டெட் பாடியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பரா இருக்காம். நம்பர் 18. நிறைய வித்தியாசமான செல்ஸ் உண்டு. அப்படி அந்த செல்ஸ் எல்லாத்துக்குமே வித்தியாசமான ஷேப் அண்ட் சைஸ் இருக்கும். ஆனா ஆச்சரியப்படுத்தக்கூடிய இந்த செல்ஸை பாருங்க. இந்த ஒரு கிராஸ்ல உள்ள செல்ஸ்ல செல்கள் எல்லாமே வித்தியாசமான எமோஜி ஷேப்ல இருக்கும். நம்பர் 17. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சாண்டியாகோல ஸ்டார்பக்ஸோட ஒரு காஃபி ஷாப் இருக்குது. இந்த ஒரு காஃபி ஷாப்க்கு ஒரு லேடி மாஸ்க் போடாம வந்திருக்காங்க. அந்த லேடி மாஸ்க் போடாததுனால அங்க வேலை பார்க்கறவரை அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் ட்விட்டர் இன்டர்நெட்ல எல்லாம் ரொம்ப வைரல் ஆயிருச்சு. இந்த ஒரு விஷயத்தை பாராட்டி இன்டர்நெட் மூலமாவே இந்த ஒரு ஆளுக்கு 45 லட்சம் ரூபாய் டிப்ஸா டொனேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 16. நம்ம இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து வர்ற ரோடும் மற்ற எல்லா இடத்துல இருந்து வர்ற ரோடு முடிகிற இடம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்தியாவோட ஹெட் பாயிண்ட்னு 2 இடத்த சொல்லுவாங்க. அதுல தனுஷ்கோடி 2வது, கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் உள்ளது. இந்த ஒரு இடத்துல தான் இந்தியாவோட எல்லா ரோடுமே வந்து முடியுது. இதை தாண்டி போகணும்னா நீங்க கப்பல்ல தான் போய் ஆகணும். நம்பர் 15. நம்ம ஒரு தடவையாவது ஆறு, குளம், ஏரி, குட்டைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்திருப்போம். அந்த தண்ணி ஓரளவுக்கு மேல சுத்தமாவே இருக்காது. ஆனா சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ஒரு லேக்க பாருங்க. இந்த லேக்ல இருக்கிற தண்ணியை பார்க்கிறதுக்கு கிறிஸ்டல் கிளியரா தெரியுமாம். இதனாலேயே இதை கிறிஸ்டல் கிளியர் லேக்னு தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்திலே கிறிஸ்டல் கிளியரான பெரிய லேக்னா அது இதை தான் சொல்றாங்க. இதோட ஆழம் குறைவா இருக்கிறதுனாலயே இது கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். இந்த லேக்கோட ஆழத்தை கேட்டீங்கன்னா அது 45 அடியாம். இது இந்த அளவுக்கு இருக்கும்போது இவ்வளவு கிளியரா தெரியுதுன்னா நம்ம கிட்ட அந்த தண்ணி இருந்தா எப்படி இருக்கும்? நம்பர் 14. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மொழி பேசப்படுது. பக்கத்துல நாட்டுல இருந்து வந்து அவங்களோட மொழியை நம்ம கிட்ட பேசினா அது நமக்கு ஒண்ணுமே புரியாது. அதே போலதான் இந்தியால இருக்கக்கூடிய ஆடும் அதுங்க கூட வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆடை கொண்டு வந்து விட்டோம்னா இந்திய ஆடு பேசுறது வெளிநாட்டு ஆட்டுக்கு புரியாதான், வெளிநாட்டு ஆடு பேசுறது இந்திய ஆட்டுக்கு புரியாதான். அதாவது அவங்க போற சத்தத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம், அதாவது அது சர்க்கஸ்ல இருக்கும்போது ரொம்பவே வித்தியாசங்கள் இருக்குமாம். அதே போலதான் இந்தியால இருக்கக்கூடிய ஆடுகளும் அவங்க கூட வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆள்களை கொண்டு வந்து விட்டா கூட இந்திய ஆடு பேசுறது வெளிநாட்டு ஆட்டுக்கு தெரியாதான், வெளிநாடு ஆடு பேசுறது இந்திய ஆட்டுக்கு புரியாதாம். அதாவது அவங்க சத்தம் போடுற உச்சரிப்புல ஒவ்வொரு ஆட்டுக்கும் வித்தியாசமா இருக்குமாம். அவங்களோட உச்சரிப்பு மூலமா தான் ஒவ்வொரு ஆட்டுல இருந்து இன்னொரு ஆட்டுக்கு கண்டினியூ பண்றதாம். நம்பர் 13. நீங்க ஒரு தடவையாவது டீ பேக்ஸை ஊற வச்சு டீ போட்டு குடிச்சிருப்பீங்க. நீங்க எவ்வளவோ டீ வச்சு குடிச்சிருப்பீங்க. ஆனா வீட்டுல இருந்து குடுக்கற மாதிரியான டீ எங்கேயுமே வராது. இந்த ஒரு டீ பேக்கை பாருங்க. இதை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டோம்னா ஒரு கோல்டு ஃபிஷ் நீந்திர மாதிரியே இருக்குமாம். அதுவே நீங்க டீ பிளேட் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு கோல்டு பவுச் டீ பேக்கை யூஸ் பண்ணி பாருங்க. நம்பர் 12. இந்த ஒரு நாயோட பேரு குப்பாட்டா. இந்த ஒரு நாய் அங்க இருக்கக்கூடிய ரோட்ல எல்கேஜி யூகேஜி பிடிக்கிற பசங்க கிராஸ் பண்ணும்போது அது ஆப்போசிட்ல வர்ற வண்டியை பார்த்து குலைச்சிட்டு நிக்குமாம். ஆனா இது ஒரு நாள் இல்ல, இது தினமும் வந்து பண்ணுமாம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுதுன்னா சின்ன பிள்ளைங்களை வண்டி எதுவும் வந்து இடிச்சிடக்கூடாதுன்னு தினமும் வந்து பாதுகாக்குமாம். நம்பர் 11. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் 1960 அடிக்கு ஒரு ஏணி பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஏணி அவர் சாதாரணமா பண்ணல, முழுக்க நிறைய வெடிகளை வச்சு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வெடியை வச்சு ஏன் ஏணி பண்ணாருன்னா அவர் பாட்டியோட இறந்தனால நினைவு சின்னமா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஏணியோட பேரு லேடர் டு ஹெவன். அதாவது இந்த நாள் தான் எங்க பாட்டி சொர்க்கத்துக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி தான் இந்த ஒரு ஏணியை உருவாக்கி இருக்காரு. நம்பர் 10. நீங்க இதுவரைக்கும் நிறைய வித்தியாசமான அழகான கற்களை பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு கற்களை பாருங்க. இதோட பேரு ட்ரோவன்ஸ். இந்த கற்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த கற்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செடி வளர்ற மாதிரியே இதுவும் வளருமாம். அதாவது ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ப்ரோவன்ஸ் கல்லு அது சின்னதுல இருந்தே வளர்ந்து ஒரு பாறை சைஸ்க்கு மாறிடுமாம். அதாவது நம்ம கையில சின்னதா இருக்கக்கூடிய இந்த ஒரு கல்லு சில வருடங்கள்ல இந்த மாதிரி நம்மளோட பெருசாவே வளர்ந்துருமாம். நம்பர் 9. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு 5 வருஷத்துல டைனோசரஸ் உருவாக்கிடுவாங்களாம். டைனோசரால மனிதர்களுக்கு எவ்வளவு அழிவு வரும்னு சொல்லிட்டு ஒரு படமாவும் எடுத்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான டைனோசரை மறுபடியும் ஏன் உருவாக்குறாங்கன்னு அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்பர் 8. யுனைடெட் ஸ்டேட்ஸ் சேர்ந்த இந்த ஒரு லேடி இன்னைக்கு இருக்கக்கூடிய 20th செஞ்சுரிலயோ இல்ல பழங்கால ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு வராங்களாம். அதாவது இந்த லேடியோட ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல், டிவி, வீடு எல்லாமே
எல்லாமே 15th சென்ச்சுரி ஸ்டைல்ல தான் இருக்குமாம். அதனாலேயே இந்த லேசி ஃபைய இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மத்த பொண்ணுங்களை விட யூனிக்கான பொண்ணுன்னு சொல்றாங்க. நம்பர் 7, நம்ம விளம்பரங்கள்ல நிறைய ஐஸ்கிரீம் பார்த்திருப்போம். அது பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாவும் பார்க்கிறதுக்கு சாப்பிடணும் போலவே இருக்கும். ஆனா அந்த ஆட்ல கட்டுற எந்த ஐஸ்கிரீமே உண்மையான ஐஸ்கிரீம் கிடையாதாம். ஆட்ல கட்டுற ஐஸ்கிரீம் எல்லாமே அரைச்ச உருளைக்கிழங்குல கலர் அடிச்சு காட்டுவாங்களாம். ஏன்னா உண்மையான ஐஸ்கிரீமா இருந்தா அது ஒரு நிமிஷத்திலே மெல்ட் ஆக தொடங்கிரும். அதனாலே அந்த ஒரு ஐஸ்கிரீமை டீடைல்டா வீடியோ எடுக்க முடியாது. அதனால விளம்பரத்துல காட்டக்கூடிய 80% மேலான ஐஸ்கிரீம்கள் எல்லாமே டூப்ளிகேட் ஐஸ்கிரீம் தான். விளம்பரத்துல பாக்குற மாதிரி நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குமான்றதே சந்தேகம் தான். நம்பர் 6, சீன் சொல்ற இந்த ஒரு சைனாக்கார ஆளு இதுவரைக்கும் 300 பேருக்கு மேல சூசைட் பண்றதுல இருந்து காப்பாத்திருக்காராம். இவர் ஒவ்வொரு வாரமும் நாஞ்சிங் பிரிட்ஜுக்கு வருவாராம். இந்த பிரிட்ஜை பத்தி சொல்லணும்னா இது ஒரு சூசைட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே 2006ல மட்டும் 1000க்கு மேல சூசைட் பண்ணிருக்காங்களாம். இதே போலவே இந்த ஒரு இடத்துக்கு நிறைய பேர் சூசைட் பண்றதுக்கே வருவாங்களாம். அதுல இருந்துதான் இந்த சின்சி 300 பேரை காப்பாத்திருக்காரு. நம்பர் 5, இந்தியாவோட கேபிட்டல் டெல்லின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் டெல்லி இந்தியாவுக்கு கேபிட்டலா இருக்கிறதுக்கு முன்னாடி கொல்கத்தா தான் இந்தியாவோட கேபிட்டலா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா 1954ல அலகாபாத் ஒரே ஒரு நாள் இந்தியாவோட கேபிட்டலா இருந்துச்சாம். நம்பர் 4, லிசார்ட், அதாவது பள்ளிகளை இதுவரைக்குமே நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இது நம்ம வீடுகள்ல அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பள்ளிகளை பத்தின அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் என்னன்னா, நீங்க பள்ளிங்க ஓடுறத நோட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பள்ளிகள் தொடர்ந்து ஓடாது. கொஞ்சம் ஸ்பீடா ஓடிட்டு அது நிக்கும். அதுக்கு அப்புறம் தான் அது ஓடும். ஏன்னா பள்ளிகளுக்கு ஒரே நேரத்துல ஓடவும் மூச்சு வாங்கவும் தெரியாதாம். ஏன்னா பள்ளிகளால ஒரே நேரத்துல ஓடவும் முடியாது, மூச்சு வாங்கவும் முடியாது. அதாவது பள்ளிகள் ஒரே இடத்துல நிக்கும் போது மட்டும்தான் மூச்சு வாங்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஓடும் போது மூச்சு வாங்காதான், ஓடி நின்ற பின்னாடி தான் அதுக்கு மூச்சு வாங்கவே தெரியுமா. நம்பர் 3, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்லயே அதிக விலை உயர்ந்ததுன்னா இந்த கோல்டு மட்டும்தான். இந்த தங்கம் அதிகமா தங்க சுரங்கத்துல தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எல்லாத்த விடவும் அதிகமான தங்கம் கடல்ல இருக்குதாம். அதாவது கடல்ல எவ்வளவு தங்கம் இருக்கும்னா, கடல்ல இருக்கக்கூடிய எல்லா தங்கத்தையும் எடுத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 4 கிலோவா பிரிச்சு கொடுக்குற அளவுக்கு தங்கம் இருக்குமாம். தோராயமா 20 மில்லியன் தங்கம் கடலுக்கு நடுவுல இருக்குதாம். நம்பர் 2, 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி பிரான்ஸ பிடிச்சது. அந்த சமயத்துல தான் ஒரு நாள் ஹிட்லர் அங்க இருக்கக்கூடிய ஐஃபில் டவருக்கு வந்திருக்காரு. ஆனா பிரான்ஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பைலட்டை பழி வாங்குறதுக்காக ஐஃபில் டவர்ல இருக்கக்கூடிய லிஃப்ட் கேபிள வெட்டி விட்டுட்டாங்களாம். ஐஃபில் டவருக்கு நீங்க மேல வரைக்கும் போகணும்னா படி ஏறி தான் மேல போகணும்னு சொல்லிட்டாங்களாம். படி ஏறி போறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஐஃபில் டவர்ல 1965 படிக்கட்டுகள் இருக்குதாம். அதுக்கப்புறமா ஹிட்லரோட நாசி பார்ட்டி அவங்க கொடியை நட்டுறதுக்கு படி வெளியே ஏறி போய் தான் மாட்டினாங்களாம். நம்பர் 1, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே வித்தியாசமா இருக்கிறது போலவே ஒவ்வொரு நாடுகளோட பணமும் வித்தியாசமா தான் இருக்குது. ஒவ்வொரு நாடுகளோட பண மதிப்பும் வித்தியாசமா தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற டேட்ல உலகத்துல அதிக பண மதிப்புள்ள நாடுனா அது எங்கன்னு பார்த்தோம்னா அது குவைத். இந்த உலகத்திலேயே பண மதிப்பு குறைவான நாடுனா அது வெனிசுலா. இந்தியாவோட பணத்தை இங்கிலீஷ்ல ருபீஸ், தமிழ்ல ரூபாய்னு சொல்லுவோம். அதுவே குவைத்துல இருக்கக்கூடிய பணத்தை தினார்னு சொல்லுவாங்க. இந்தியால நமக்கு 1 ரூபாய் மாதிரி குவைத்ல 1 தினார். குவைத்துல இருக்கக்கூடிய $1 இந்திய மதிப்பு படி 250 ரூபா வரைக்கும் வரும். இது இன்னமும் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். ஆனா இதுவே குவைத்தோட 1 தினார வெனிசுலா நாட்டோட கம்பேர் பண்ணோம்னா 1,76,02,215 ரூபா வருமாம். அதுவே இந்தியாவோட 1 ரூபாய வெனிசுலா நாட்டோட கம்பேர் பண்ணோம்னா 43,693 அந்த ஒரு இடத்துக்கு வரும். இதுல இருந்து நம்ம வெனிசுலாவுக்கு 100 ரூபா கொண்டு போனோம்னா அங்க நம்ம லட்சாதிபதியா இருப்போம். அதுவே 1000 ரூபா கொண்டு போனோம்னா வெனிசுலாவுல நம்ம கோடீஸ்வரர்களா இருப்போம். ஆனா இந்தியாவில இருந்து வெனிசுலால போய் வாழ்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.